ஜெய ஜெய சங்கர ஹர ஹர சங்கர மகாபெரிவா சரணம். அனைவருக்குமே வணக்கம். நாளை ஜூன் 4 சிவராத்திரியும் பிரதோஷமும் இரண்டுமே இணைந்து வருகின்ற ஒரு விசேஷமான நாளாக கருதப்படுகின்றது. இந்த ஒரு நாளில் நம்ம சிவபெருமானை நினைத்து சிவபெருமானுக்கு இந்த 2 பூக்களால் நமது வீட்டில் வைத்து கூட இந்த ஒரு பரிகாரத்தை நாம் செய்வதனால் நமக்கு முக்தியானது கிடைக்குமாம். அது மட்டுமல்லாமல் இதுவரை நாம் செய்த பாவங்கள் தவறுகள் அனைத்துமே தீர்வதற்கும் ஒரு புண்ணியத்தை தேடும் வகையில் இந்த ஒரு பரிகாரமானது இருக்குமாம். எனவே தவறாமல் நீங்கள் இந்த ஒரு பரிகாரத்தை செய்து விடுங்கள். இந்த ஒரு பரிகாரத்தை முதலாக பக்தர்களுக்கு அறிவுறுத்தின மகான் யார் என்று பார்த்தோம் என்றால் காஞ்சி மகான் மகாபெரிவா. அவர்தான் பக்தர்களிடம் சிவபெருமானை நீ சிவராத்திரி நாட்களில் வழிபடுவதனால் மிக பெரிய அளவில் நன்மைகளானது நடக்கும் என்பது போல அவர் கூறியிருக்கிறார். அதிலும் இந்த 2 பூக்களை வைத்து சிவபெருமானை வழிபட்டால் சிவபெருமானின் மனது முழுவதுமாக குளிர்ச்சி அடைந்து விடுமாம். எவ்வளவு கோபத்தில் இருந்தாலும் இந்த பூக்களை வைத்து வழிபட்டால் குளிர்ச்சி அடைந்து விடுமாம். அது மட்டுமல்லாமல் வழிபடுபவர்களுக்கு மிக பெரிய அளவில் நன்மைகளும் நடக்குமாம். இதுவரை இருந்த பிரச்சனைகளுக்கும் கஷ்டங்களுக்கும் ஒரு தீர்வானது கிடைக்குமாம். அவ்வளவு சக்தி இந்த 2 பூக்களுக்கு இருக்கிறது. இந்த 2 பூக்களை வைத்து அர்ச்சனை வேண்டுமானாலும் செய்யலாம் அல்லது வழிபாடு வேண்டுமானாலும் செய்யலாம் என்பது போல காஞ்சி மகான் கூறியிருக்கிறார். எனவே தவறாமல் நீங்களும் இந்த 2 பூக்களை வைத்து எப்படியாவது இந்த 2 பூக்களில் ஏதாவது ஒரு பூக்களை வைத்தாவது நீங்கள் வழிபட்டு விடுங்கள். அது மட்டும் இல்லாமல் சிவராத்திரியும் சிவனுக்குரிய நாள்தான், அதே மாதிரி பிரதோஷமும் சிவனுக்குரிய நாள்தான். இந்த நாளில் நீங்கள் தவறாமல் இதை மட்டும் செய்து விடுங்கள். இதனால் மிக பெரிய அளவில் நன்மைகளானது நடக்கும். மறக்காம நம்ம சேனலுக்கு நீங்கள் புதிய பார்வையாளராக இருந்தீர்கள் என்றால் மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வைத்துக் கொள்ளுங்கள். காஞ்சி மகான் அடிக்கடி சிவபெருமானை பற்றி பெருமையாக கூறிக்கொண்டே இருப்பார். சிவபெருமானை எப்பொழுதும் நாம் வழிபட வேண்டும். குலதெய்வத்துக்கு எவ்வளவு முக்கியத்துவம் கொடுக்கிறோமோ அதே அளவுக்கு நம்ம சிவபெருமானுக்கும் முக்கியத்துவம் கொடுக்க வேண்டும் என்பது போல அவருடைய பக்தரிடம் அடிக்கடி கூறுவார் காஞ்சி மகான். எனவே நீங்கள் இந்த ஒரு பரிகாரத்தை செய்யுங்கள். இதனால் மிக பெரிய அளவில் நன்மைகளானது நடக்கும். அதாவது முதலாவதாக எந்த பூவை வைத்து நம்ம வழிபட வேண்டும் என்று பார்த்தோம் என்றால் தும்பை பூ இருக்கல்லவா, தும்பை பூவை கொண்டு நம்ம சிவபெருமானுக்கு அர்ச்சனை செய்தாலும் பரவாயில்லை. நீங்கள் கோவிலுக்கு சென்றாலும் இந்த தும்பை பூவை சிவபெருமானுடைய பாதத்தில் சமர்ப்பித்தால் போதுமானது. உங்களுடைய வீட்டிலே நீங்கள் பூஜை செய்ய போகிறீர்கள் என்றால் சிவபெருமானுக்குரிய லிங்கமோ அல்லது சிவபெருமானுடைய புகைப்படம் இருந்தாலும் போதுமானது. அதனை வைத்து இந்த பூக்களை வைத்து சிவபெருமானுக்கு நீங்கள் அலங்காரம் செய்ய வேண்டும். இந்த தும்பை பூவை கொண்டு அலங்காரம் செய்தால் சிவபெருமானின் மனதானது குளிர்ச்சி அடைந்து விடுமோம். இரண்டாவதாக நீங்கள் எந்த பூவை வைத்து சிவபெருமானுக்கு வழிபட வேண்டும் என்று பார்த்தோம் என்றால் ஊமத்தை பூ இருக்கல்லவா, ஊமத்தை பூவும் சிவபெருமானுக்கு மிகவும் பிடிக்குமோ. ஊமத்தை பூவை கொண்டு நாம் வழிபட்டால் அதாவது எவ்வளவு கடன் பிரச்சனைகள் எவ்வளவு கஷ்டத்தில் இருந்தாலும் அதிலிருந்து நம்ம விடுபட்டு ஒரு நல்ல ஒரு மகிழ்ச்சியான வாழ்க்கையை ஒரு வளமான மென்மேலும் வளர்வதற்கும் ஒரு நல்ல ஒரு வாழ்க்கையை தேடி தருமாங்க. எனவே இந்த ஊமத்தை பூவையும் தும்பை பூவையும் கொண்டு நீங்கள் சிவபெருமானுக்கு அர்ச்சனையும் வழிபாடும் செய்யுங்கள். இதனால் மிக பெரிய அளவில் நன்மைகளானது நடக்கும். எனவே தவறாமல் நீங்களும் இதை செய்யுங்கள். உங்களுக்கு தெரிந்த நண்பர்கள் உறவினர்கள் அனைவருக்கும் இந்த ஒரு வீடியோவை ஷேர் செய்து அவர்களையும் இதனை செய்து வர சொல்லுங்கள். மறக்காம நம்ம சேனலுக்கு நீங்கள் புதிய பார்வையாளராக இருந்தீர்கள் என்றால் மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வைத்துக் கொள்ளுங்கள்.